எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் கவுண்டர் மெஷர்ஸ். அதாவது கடவுச்சொல் உடைக்கிறாங்க இல்லைங்களா, பாஸ்வேர்டு அட்டாக் இல்லைன்னா பாஸ்வேர்டு கிராக். அதுலேருந்து நம்மளை எப்படி நாம் பாதுகாத்துக்கிறது, இதை கடவுச்சொல் பாதுகாப்புன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம அதை பற்றி யோசிக்கிறத விட நடக்கிறதுக்கு முன்கூட்டியே நாம் அதை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதில் நாம் எந்த தலைப்பை பற்றி பார்க்குறோன்னா, கடவுச்சொல் பாதுகாப்பு. எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா நம்ம அதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது தான். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இங்கே எல்லா விஷயங்களும் நான் சொல்லலை, சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். இந்த முக்கியமான விஷயங்களை இது பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு போதுமானது தான். அது என்னென்னா, ஒரே மாதிரி கடவுச்சொல்லை பல இடங்களில் திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டே பேங்க்கினுடைய அக்கௌண்ட்டுக்கு, உங்களுடைய மெயிலுடைய அக்கௌண்ட்டுக்கு, ப்ளஸ் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் பேங்கிங்க்கு, ஆன்லைன் பேங்கிங் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஒரே வார்த்தையை பாஸ்வேர்டாக பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படி பயன்படுத்தக்கூடாது? அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல உள்ளதை கண்டுபிடிச்சிட்டா மற்ற எல்லாத்துக்கும் அதையே பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை தகர்த்து எறிஞ்சு அதில் தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டு கடவுச்சொல் இல்லாமல் வேறு வேறையான கடவுச்சொல் பயன்படுத்தணும். அப்புறம் அகராதியில் உள்ள சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அகராதினா டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதில் இருக்கும். தமிழ் டிக்ஷனரி எடுத்திங்கன்னா தமிழ் வார்த்தைகள் இருக்கும்போது, ஆங்கில டிக்ஷனரி தான் ஆங்கில வார்த்தைகள் இருக்கும்போது, அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கடவுள் சொற்களை பகிரக்கூடாது. யார்கிட்டையும் கடவுள் சொல் பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா பகிர்ந்துக்கிட்டாவே அங்கே பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் அப்படின்றதுனால தான். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் கடவுள் சொல்லை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நாள்னால் இப்போ ஒரு வங்கியினுடைய ஆன்லைன் இணைய கணக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள்லையோ இல்லை 120 நாள்லையோ உங்களை மாற்ற சொல்லி அதுவே கேட்கும். ஏன்னா அதில் மென்பொருள் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, சாஃப்ட்வேர் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நிறுவனங்கள்லாம் போகும்போது 30 நாளைக்கு ஒரு முறை கட்டாயமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சில விதிமுறையை வச்சுருப்பாங்க. ஏன் அந்த விதிகளெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரியாக இருக்கும்போது அது எளிமையாக கண்டுபிடிக்கப்படுது. எளிமை சொல்கிறத விட அதை கண்காணிச்சிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால அதை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதில் 8லேருந்து 12 எழுத்துக்கள் வரை சொற்களை பயன்படுத்தணும். அதை குறைஞ்சபட்சம் 8 பயன்படுத்தணுன்றாங்க. ஏன் 8 கீழே பயன்படுத்தினா என்ன, 4 பயன்படுத்தினா என்ன, 3 பயன்படுத்தினா என்ன அப்படின்னா, அந்த கடவுள் சொற்களை தகர்த்தெறியும் அந்த மென்பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, உடைக்கும் மென்பொருள், அது 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா எளிமையாக உடைச்சிரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ 2 எண், ஏதாவது 2 நம்பர் மட்டும் நீங்கள் கடவுள் சொல்லாக வச்சுருக்கீங்கன்னா, இப்போ எண்ணுன்னு எடுத்துக்கிட்டாலே 0லேருந்து 9 வரைக்கும் தான் எண். அப்போ அந்த 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம 2 டிஜிட்டில் எழுதணுன்னா, இப்போ 10லேருந்து 99 வரைக்கும் நம்ம எழுதுவோம், 2 எழுத்துக்களாக எழுதணுன்னா. அப்போ அது என்ன பண்ணுன்னா, 10லேருந்து 99 வரைக்கும் தேடி பார்த்தா கண்டிப்பாக அதில் ஏதாவது 2 எழுத்துக்கள் அங்கே நம்பராக கிடச்சிரும். அதனால் அது எளிமையாக அந்த மென்பொருள் அந்த கடவுள் சொல்ல கண்டுபிடிச்சிரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 8 டிஜிட்டாக இருக்கணும், குறைந்தது 8 எழுத்துக்கள் குறையாமலும் 12 எழுத்துக்கள் மிகாமல். 12 எழுத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா இருக்கலாம், ஆனால் 8 எழுத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடாதுன்றாங்க.
அப்படி 8 எழுத்து இருந்தால் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கால விரயம் ஆகும், நிறைய நேரம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் கடவுள் சொற்களில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எழுத்துக்கள் வார்த்தையை மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. சில பேர் ஏதாவது எண்கள், பிறந்த நாளையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசி எண்ணையோ இல்லை ஏதோ ஒரு தெரிஞ்ச எண்ணையோ வண்டியினுடைய எண்ணோ ஏதோ ஒரு எண்ணை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி எண்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. சில பேர் எழுத்தும் எண்கள் நம்பரும் பயன்படுத்தியிருப்பாங்க, அந்த மாதிரியே பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. அப்போ வேறு எந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்ற கேள்வி இங்கே வருது. அப்போ எந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இது கீபோர்ட் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுத்து பலகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 இருக்கும் இல்லைங்களா, நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், 0லேருந்து 9 வரைக்கும். அதில் சில எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க, அது ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஊனமுற்றவர்களை அப்படி சொல்லக்கூடாது, அவங்கள வந்து ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவம் வித்தியாசமான எழுத்துக்கள் அப்படின்றதுனால இது ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த அட்டு, ஆஷு, இந்த டாலர் சிம்பிள், இல்லைனா சதவீதத்துக்காக யூஸ் பண்ண பர்சன்டேஜ் சிம்பிள், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதாவது எழுத்து பயன்படுத்தணும், எண்களை பயன்படுத்தணும், இந்த ஸ்பெஷல் கேரக்டர் பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்துலேயே வந்து ஆங்கிலத்தில் சிறிய எழுத்து பெரிய எழுத்து, ஸ்மால் கேரக்டர் பிக் கேரக்டர் இருக்குது இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் கலந்து பயன்படுத்தணும். குறைந்தது 8 எழுத்துக்கள் இருக்கணும். அந்த மாதிரி பயன்படுத்தினா நம்ம கடவுள் சொல் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஓரளவுக்கு தான் இருக்குமா அப்படின்னா, கடவுள் சொல் வந்து கண்டுபிடிக்கக்கூடியதே. சரிங்களா? அதனால் எவ்வளோ பாதுகாப்பாக நாம் வச்சுக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறது மிகவும் நல்லது. இந்த மாதிரி எழுத்து, எண், ஸ்பெஷல் கேரக்டர், சிறிய எழுத்து பெரிய எழுத்து, வித்தியாசமான வார்த்தைகள், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கிறதுனால அவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி கடவுள் சொற்கள் பாஸ்வேர்டே இதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. நம்ம சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா பாஸ்வேர்டை பாதுகாக்கிறதுக்கு, கடவுள் சொற்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தை நாம் சந்திப்போம். நன்றி.